நம்ம வந்து சனிப்பெயர்ச்சி பலன்கள் நட்சத்திர வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு சனீஸ்வர பகவான் வந்து கும்பத்திலேருந்து மீனத்துக்கு நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இதுவாகிறார், இடம் பெயர்றார். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க செவன்த் லார்டானவர் 11th ஹவுஸ்க்கு வரார். அதாவது காமா ட்ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உங்களுடைய நீங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் குரு ஆனவர் கருணாமடத்துக்கு வரார். அதே சமயத்துல 5th லார்ட்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வந்து 7ஆம் வீட்டுக்கு போறார். ஸோ 7ஆம் வீட்டுக்கு போறது வந்து ஆக்சுவலா கண்ட சனி சொல்லுவாங்க. கண்டம் அப்படின்னாக்கா நமக்கு லைஃப் த்ரெட் அப்படிங்கிறது. ஓகே, கண்டம் வேற கண்டம் வேற. ஸோ கண்டம்ங்கிறது கழுத்து, அதாவது இந்த ஜென்ம சனிலாம் இருக்கு இல்லையா, ஏழ சனி அது. இது வந்து கண்டம் அப்படிங்கிறது கழுத்துல இருக்கிறது. அப்போ அது மட்டும் இல்லாமல் 6ஆம் வீட்டுக்கு அதிபதியானவரும் 7ஆம் வீட்டுக்கு போறார். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 5th லார்டானவர் 7ஆம் வீட்டுக்கு போறத பத்தி பார்க்கலாம். அதாவது நம்மளோட குழந்தை எல்லாம் 7ஆம் இடம்ங்கிறது நம்ம லக்னம்ங்கிறது ராசிங்கிறது நம்ம இருக்கிற இடம். 7ஆம்ங்கிறது நம்ம வெளிநாடுன்னு சொல்லலாம். ஆப்போசிட் இல்லையா? ஸோ அப்போ உங்களுடைய குழந்தைகள் வந்து ஏதோ காரணத்துக்காக வெளிநாடு போகலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதில் கொஞ்சம் 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கும்போது கொஞ்சம் அது ஸ்லோ ஆகலாம். பட் இருந்தாலும் குருவுடைய பார்வை, அது சனி நிற்கிற அந்த குருவோட வீட்டானது, குரு வந்து லாபஸ்தானத்துக்கு போய் அங்கேயிருந்து 9ஆம் பார்வையாக அதை பார்க்கும்போது தடங்கள் எல்லாம் உங்களுடைய தடங்கள் எல்லாமே போயிடும். தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக வந்து போக முடியும். கொஞ்சம் மனசில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால. பட் ஈவன் தோ அது வந்து நல்லபடியாக உங்களுக்கு போயிடும். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர், அதாவது உங்களை பிராரப்த கர்மா சொல்லக்கூடிய ருணரோக சத்துஸ்தானாதிபதி 7ஆம் இடத்துக்கு போறார். அப்படிங்கும்போது அவர் வந்து அங்கேருந்து ஆகியே தான் போறார். ஹீஸ் இப்போ வந்து அது வந்து பின்னாடி வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பிராரப்த கர்மா உங்களுக்கு யார் மூலமாக கழியும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக குழந்தைகள் கஷ்டப்படுவா, அதை வச்சு உங்கள் பிராரப்த கர்மா போகும். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, 6ஆம் வீட்டுக்கு அதிபதியான 7ஆம் இடத்துக்கு போயிருக்கார். 7ஆம் இடத்துக்கு போனா சாதாரணமாக 6ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அம்மாவுடைய இதுல மாமா யாராவது கல்யாணத்துக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா இருந்தனாக்க, சாதாரணமாக உறவுல இருக்கு இல்லையா, மாமா பொண்ணு அத்தை பொண்ணு அந்த மாதிரியான அத்தை பிள்ளை, அது மாதிரி ஏதாவது ஒரு உறவுல வந்து இந்த வரன்கள்லாம் முடியும். வந்து இல்லாட்டினாக்கா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வயதுல இருந்த பிரச்சனைகள் அதெல்லாம் தான். 6ஆம் வீடு வந்து உடம்பு சரீரம்னு பார்க்கும்போது அவர் லோவர் அப்டாமினல். ஓகே, ஸோ இவ்வளவுதான், ஜாஸ்தி ஒன்றும் இல்லை. ஏன்னா ராகு இன்னும் அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கார். இப்போ முன்னாடி ராகுவும் சனியும் சேர்ந்து உட்காந்துருக்கோம், ஸ்ரார்த்த யோகம் இருந்தது. 12ஆம் இடத்துல மோட்சஸ்தானத்துல இப்போ இருக்கு நடந்துட்டு இருக்கு. 12ஆம் இடத்துல மோட்சஸ்தானத்துல போய் கேத்து வந்து உட்காந்துட்டு இருக்கார். அது வந்து கேத்துக்கு கம்ஃபர்டபுள் ஜோன் தான் அவர் உட்காந்துட்டு இருக்கார். ராகுவும் அவருடைய கம்ஃபர்டபுள் ஜோன் தான் உட்காந்துட்டு இருக்கார். இப்போ வந்து ஜாஸ்தி அந்த இன்னும் ராகு இருக்கிறதுனால அந்த ரிசர்ச், நீங்க சாதாரணமாகவே இந்த கன்னியா ராசிக்காரெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் மைண்ட் தான் இருப்பா, எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு தான் இருப்பா. ஸோ அதனால இவங்களுடைய அந்த மைண்டு இது மாதிரி ஏதாவது கண்டுபிடிக்கலாமா, அதை பண்ணலாமா, இது மாதிரி ஜாஸ்தி கன்னியா ராசிக்காரா ஜாஸ்தி ஜோசியராகவும் இருப்பா. நிறையா இந்த மாதிரி ராசிகள், ஏன்னா புதன் வந்து என்றைக்குமே ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒருத்தர் ஆக்சுவலாக அதை நிறைவேற்க முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய விஷயங்கள் நிறைய கற்றுக்கிறது, மெடிசன் படிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். ஏன்னா முன்னாடி சனி இருந்து கொஞ்சம் தடங்கள் இருந்தது. இப்போ சனி விலகிறதுனால ராகு வந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பார். சனீஸ்வர பகவான் தானே கண்டத்தில் இருக்கார். ஆனால் நீங்கள் வந்து அது சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் வந்து அந்த நான் சொன்ன ஆஞ்சநேய ஸ்லோகங்கள்லாம் சொல்லலாம். அப்புறம் நம்ம நட்சத்திரத்தை வச்சுட்டு நம்ம பார்த்து அதுக்கு எதுக்கு எவ்வளோ ரேட்டு எவ்வளோ ராங்கு எந்தெந்த கிரகம் உங்களுக்கு பாதிக்கும். ஏன்னா சனீஸ்வர பகவான் மொத்தம் அங்கே வந்து இந்த 3 நட்சத்திரம் மேலேயும் தான் அந்த 3 அது மேலே தான் அவர் ட்ராவல் பண்ண போகிறார். ஸோ அப்போது அந்த நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு சாதகமான நட்சத்திரங்களாக இருக்கும்போது பாதிப்பு அதிகமாக இருக்காது. அவருடைய பார்வை 3ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க போறார். அதனால கொஞ்சம் உங்களுக்கு பாக்யஸ்தானத்துல கொஞ்சம் தடைப்படுறது. ஏன்னா பாக்கியம் தானே, ஒருத்தருக்கு நல்ல பாக்கியம் இருந்தனாக்க அவ வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பா. பாக்யஸ்தானாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே பாக்யஸ்தானாதிபதி சப்போஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாருனாக்க இவருடைய பார்வை வந்து உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. பட் ஈவன் தோ நீங்க வந்து இந்த மாதிரி 9ஆம் இடத்த அவருடைய பார்வைப்படும் போதெல்லாம் நீங்க ஆக்சுவலாகவே சாதாரணமாகவே 9ஆம் வீட்டுக்கு அந்த ஜெம்ஸ்டோன் எல்லாம் நீங்க போட்டுக்கும் போது எந்த பார்வையும் சொல்வா, ஒரு இது பழமொழி உண்டு, கோழி என்ன செய்யும் நாளை என்ன செய்யும், அந்த மாதிரி இதுல வந்து இந்த மாதிரியான ஜெம்ஸ்டோன் போட்டுக்கும் போது உங்களை நீங்க பாதுகாத்துக்கலாம். அப்புறம் 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான பகவானையும் நீங்க வணங்கும் போதும் பாதுகாத்துக்கலாம். அப்புறம் வந்து 9ஆம் வீட்டுல அந்த விலங்கு இருந்தா கூட
அந்த வீட்ல அந்த வீட்டுக்குரியவர்களுக்கு காரகத்தத்துவம் என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். அது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. 9ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துட்டுருக்கார். அதனால ஜாஸ்தி பாதிப்பு இருக்காது. அதுக்கு அடுத்தது வந்து அவருடைய பார்வை டைரக்ட்டா 7ஆம் இடம் உங்களுடைய ராசிய பார்க்கறது. அதனால கொஞ்சம் சுணுக்கங்கள், அதாவது நீங்க எதுவுமே வந்து புதன் வந்து ராசிக்கு அதிபதி இல்லையா? இந்த லக்னமா இருந்தாலும் சரி, இதுவா இருந்தாலும் ராசிக்கு அதிபதி. அதனால நீங்க கொஞ்சம் சட்டு சட்டுன்னு எழுந்து உடனே செஞ்சு வேலை செய்யக்கூடிய ஒரு இவாள தான் இருப்பீங்க. ஆனா சனீஸ்வர பகவானுடைய பார்வை படும்போது கொஞ்சம் ஸ்லோகம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஸ்லோ ஆயிடும். நம்மளுடைய இதெல்லாம் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லையோ, நம்ம இதுவோ அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு 3 இந்த 36 மாசத்துக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். அவ்வளவுதான். அத வந்து நம்ம ஸ்ட்ராங்கா நம்ம ராசியாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்தாருனாக்க, அது வந்து ஜாஸ்தி ஒண்ணும் ஆகாது. பட் இருந்தாலும் நான் சொன்ன காயத்ரிகள்லாம் நீங்க சொல்லும்போது உங்களுக்கு மிகவும் நன்னா இருக்கும். இப்போ வந்து இந்த அவருடைய 10வது பார்வை உங்களுடைய 4ஆம் வீடு சுகஸ்தானத்த அவர் பார்க்கிறார். சுகஸ்தானத்த பார்க்கும்போது உங்களுக்கு அவர் வந்து ல 4ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர் லாபஸ்தானத்துக்கு போயிருக்கார். இல்லையா? 7ஆம் வீட்டுக்கு அதிபதியானவரும் போய் உங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய காம ட்ரெயினாவது ரொம்ப இதுவா இருக்கு. இங்க வந்து மோட்ச ட்ரெயின பார்க்கிறார். 4ஆம் இடம்ங்கிறது வந்து மோட்ச ட்ரெயின பார்க்கிறார். அது மட்டும் இல்லாம சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார் அவர். அதனால வரும்போது அதுல கொஞ்சம் உங்களுக்கு த தடங்கள். ஏன்னா அங்கேருந்து பார்க்கும்போது இது 8ஆம் இடம் போயிடுது. என்ன? இங்க 4ஆம் வீட்லேருந்து பார்க்கும்போது குரு வந்து 8ஆம் வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கார். ஸோ 4ஆம் வீட்டுக்கு 4ல வந்து சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துருக்கு. கேந்திரத்துல சனீஸ்வர பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். நீங்க பழைய வீடு ஏதாவது ஒண்ணு வாங்கலாம். கொஞ்சம் புது வீடு வாங்குறதுக்கு சான்ஸ் இல்ல. ஏதாவது ரீசேல் வர ப்ராப்பர்ட்டிய நீங்க வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் மத்தபடி எதுவும் இல்ல. நீங்க வந்து பகவானை வணங்குறது ஒண்ணு தான் ஆப்ஷன் இப்போதைக்கு. வேற ஒண்ணும் இல்ல. ஆனா நட்சத்திரங்கள் எந்த அளவு சாதகமா இருக்கு, பாதகங்களா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதுல மெயின் விஷயமே அதுதான். நம்ம ஒருத்தருக்கு வந்து இது வந்து நான் சொன்னது எல்லா ஜோசியரும் சொல்ற ஜெனரல் ப்ரெடிக்ஷன் குடுத்துருக்கேன். இப்ப நான் எப்படி பார்க்குறேங்கிறது வந்து நட்சத்திரத்துல போய் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் சாதகமா, பாதகமா, ஏன்னா இது கண்ட சனியா இருக்கு. கண்ட சனிங்கும்போது எனக்கும் இந்த ஒரு வாட்டி இந்த 2, 7 இன்னைக்கு மாரகன் இல்லையா? ஸோ 2ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர் 2ம் 7ம் நமக்கு மாரகனா இருக்கு. ஆனா 7ஆம் வீட்டுக்கு அதிபதி லாபஸ்தானத்துக்கு போயிட்டார். 2ஆம் வீட்டுக்கு அதிபதி எங்க உட்கார்ந்துருக்கா தெரியாது. பட் 7ல உட்கார்ந்துருக்க சனியால உங்களுக்கு உயிர் போகுமா, போகாதா? அது ஒரு பெரிய விஷயம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான கண்டம்னு சொல்லிட்டோம் அந்த இடத்துல. அந்த வார்த்தை ஒண்ணு வந்துருத்து. அதனால இது எந்த அளவு உங்களுக்கு ட்ரூத்ஃபுல்லா இருக்கும், எந்த அளவு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவா சார்ட்ல போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது, கொஞ்சம் ஷேர் பண்ணும்போது எனக்கு இன்னும் உற்சாகமா இருக்கும். அது பண்ணுவோம். அப்புறம் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலோ, இல்ல ஜாதகம் பார்க்கணும்னாலோ, இல்ல ஜாதகம் படிக்கணும்னாலோ என்னோட வெப்சைட் இருக்கு ஜெயஸ்ரீபாலன்.com. அது மூலமாக என்ன ரீச் பண்ணலாம். முதல் நட்சத்திரம் 3 பாதத்துல உத்தர பல்குனி இருக்கு. ஓகே. அந்த கன்னியா ராசிக்கு முதல் 3 பாதம் உத்தர பல்குனியில இருக்கு. உத்தர பல்குனிக்கு தான் இங்கே தபல சனீஸ்வர பகவான் பார்க்கிறார். இங்க என்னன்னு கேட்டா இது சூரியனோட நட்சத்திரம். உத்தர பல்குனிங்கிறது சூரியனோட நட்சத்திரம். இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் இந்த எப்பவுமே சனியும் சூரியனும் சேர்க்கை வந்து கொஞ்சம் நமக்கு அவ்வளோ அசுப பலன்களை தான் கொடுக்கும். சுப பலன்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து இது பித்ருதோஷம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு சொல்றது. ஸோ இதனால வந்து இந்த இடத்துல இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கிற இந்த நட்சத்திரங்கள் எந்த அளவு லாபமா இருக்கு, எந்த அளவு கெடுதலா கொடுக்குறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து உத்திர பல்குனி, உத்திர ஆஷாடா, அப்புறம் வந்து இது கிருத்திகா. அதாவது உத்திர பல்குனிங்கிறது உத்திர நட்சத்திரம், பூரா உத்திராட நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம். சாதாரணமாக ஜென்ம நட்சத்திரங்களே யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஹஸ்த நட்சத்திரம், ஹஸ்தம், ஸ்ரவணம், அதாவது திருவோண நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் உங்களுக்கு பணவரவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அதனால இந்த நட்சத்திரங்கள்ல எந்த சுப காரியங்கள் பண்ண ஆரம்பிச்சாலும் இது உங்களுக்கு பணவரவை கொடுக்கும். நீங்க சித்திர நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், முரசீச நட்சத்திரத்துல எந்த விஷயம் பண்ணாலும் அது ஆக்சிடென்ட் அந்த மாதிரியான ஒரு திடீர்னு எதிர்பார்க்காத ஒரு லாஸ் கிடைக்கும். அதனால உங்களுக்கு நீங்க ரொம்ப துயரத்தை இருக்கும். அதே சமயத்துல சுவாதி, சதய நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துல நீங்க ஒரு சுபகாரியங்கள் பண்ணும்போது அந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்கும், நல்ல க்ஷேமத்தை கொடுக்கும். அடுத்தது விசாக நட்சத்திரம், பூர்வபத்ரநாத். பார்த்தீங்கன்னா பூர்வபத்ரங்கிறது பூரட்டாதி நட்சத்திரம், புனர்வசு. இந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டி உண்டு பண்ணும். அதாவது இந்த இடத்துல பூர்வ பத்திரப்பதாங்கிறது குருவோட நட்சத்திரம். அது குருவோட நட்சத்திரம். இந்த குருவோட நட்சத்திரம் தான் வந்து உங்களுக்கு, ஏன்னா இங்க 2, 7ங்கிறது மாரகன் சொன்னதுனால இந்த இடத்துல குருவோட நட்சத்திரம் இருக்கிறதுனால உங்களுக்கு இது வந்து
கஷ்டத்தை கொடுக்கும். இந்த இடத்துல இது குருவோட சாரத்தை சனி சஞ்சாரிக்கும் போது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். நீங்க வந்து நான் சொன்ன மாரி ஸ்தோத்திரங்களை எல்லாம் காயத்ரியை சொல்லும்போது, அனுச இவர ஆஞ்சநேயரை வணங்கும்போது, பெருமாளை வணங்கும்போது உங்களுக்கு இந்த கஷ்டத்துலேருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து சதய நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்தரபத்திரபதா உத்தரபத்திரபதாங்கிறது வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்புறம் பூச நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் வந்து உங்களுக்கு கெடுதலை கொடுக்காது. சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரம் வந்து உங்களுக்கு 5th லார்டோடைய நட்சத்திரம், 6th லார்டோட நட்சத்திரமா இருந்தால அது உங்களுக்கு வந்து இது வந்து மாரகன் நட்சத்திரமும் கிடையாது. அதனால வந்து இதுல வந்து உங்களுக்கு சாதகத்தை தான் கொடுக்கும். அப்புறம் உங்களுக்கு ஆக்சிடென்ட் அந்த மாதிரியான உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயத்த கொடுக்கறது வந்து கேட்ட நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல கொடுக்கறதுன்னு எந்த காரியங்களும் பண்ணக்கூடாது. இங்க ரேவதி நட்சத்திரம் இருக்கு. அதனால நீங்க வந்து புதனுக்குடைய காயத்ரி சொல்றது ஒரு மாலை அன்லிமிட்டெட் மாலை நீங்க சொல்லலாம். சொல்லும்போது உங்களுக்கு இந்த இதுக்கு ஜாஸ்தி கஷ்டத்தை கொடுக்காது. இது உங்களுக்கு நட்பு நட்சத்திரம் அப்படிங்கிற மூலம், அஸ்வினி அண்ட் மக நட்சத்திரம் இது 3மே உங்களுக்கு வந்து நட்பை கொடுக்கும். பூர்வ பல்குனி ஏன்னா இது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு கேதுவோட நட்சத்திரம் வந்து என்னைக்குமே பார்ட்னர்ஷிப் நட்சத்திரம். அப்புறம் மித்திர நட்சத்திரம், அதிமித்திர நட்சத்திரம் தான் பூர்வ பல்குனி. பூரம் வந்து சுழாலியே அம்மா ராஜா இருந்தா ராணி தான் இருப்பா. பூர நட்சத்திரம், புராடம், பரணி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரமும் உங்களுக்கு அதிமித்திர நட்சத்திரம். இது பண்ணும்போது உங்களுக்கு மிகவும் சக்சஸா கொடுக்கும். ஓகேயா? சோ மொத்தத்துல நான் சொல்றது இங்க ரேவதி நட்சத்திரம் இருக்கு. இந்த ரேவதி நட்சத்திரமும் பூரட்டாதி நட்சத்திரத்துல ஜஸ்ட் 50-50. பட் ரேவதி நட்சத்திரத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே நீங்க இருக்கணும். அந்த மாதிரி இந்த நட்சத்திரத்துல வரும்போதெல்லாம் நீங்க வந்து அதுக்குன்னு இல்லை, சாதாரணமாக நீங்க நான் கீழே காயத்ரி கொடுத்துருக்கேன். அந்த காயத்ரி நீங்க சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டத்துல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். ஆனாலும் நீங்க குருவோட பார்வையில படுறதுனால கண்டிப்பா இங்கேருந்து குரு வந்து 9ஆம் பார்வையில படுறதுனால 5ஆம் வீட்டையும் அவர் பார்க்குறார். அதனால வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கும் எதுவும் ஜாஸ்தி பிரச்சனைகள் வராது. இங்கேயும் வந்து ஒன்றும் ஆகாது. இந்த குருவோட பார்வை உங்களுக்கு 1 வருஷத்துக்கு சாதகத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் குரு வந்து இங்க வந்துடுவார், சிம்மத்துக்கு வந்துடுவார். இந்த 1 வருஷம் உங்களுக்கு அதாவது மே 2026 இருந்து எடுத்து மே 2027 வரைக்கும் உங்களுக்கு இந்த இது ஜாஸ்தி பாதிப்பு வராது. நீங்க கவலைப்படாம இருக்கலாம். அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். இந்த சந்திரனோட நட்சத்திரத்துக்கு ஹஸ்தம், திருவோணம், ரோஹிணி நட்சத்திரம் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள்ல நீங்க 50-50 தான். ஜாஸ்தி ஜென்ம நட்சத்திரம் எதுவுமே பண்ண மாட்டா. சித்திர நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், மிருகசீஷ நட்சத்திரம் உங்களுக்கு சம்பத்தை கொடுக்கும், பைசாவை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரம் சதய நட்சத்திரம், ஆதிரா நட்சத்திரம் உங்களுக்கு விபத்தை கொடுக்கும். விசாக நட்சத்திரம் பூர்வபத்திரபதா, இங்க பூரட்டாதி நட்சத்திரம் கொடுத்தெல்லாம் இது வந்து உங்களுக்கு க்ஷேமத்தை தான் கொடுக்கும். பூர்வபத்திரபதா புனர்வசு. உத்திரட்டாதி நட்சத்திரம் மட்டும்தான், உத்திரட்டாதி நட்சத்திரம் டிஃபிகல்ட்டை கொடுக்காது. அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், பூஷிய நட்சத்திரம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரத்துல நீங்க வந்து ஆஞ்சநேயரை நிறைய வணங்கணும். அதுக்கடுத்தது சாதக நட்சத்திரம் ரேவதி உங்களுக்கு நல்லதான் கொடுக்கறது. ஓகேயா? உங்களுக்கு நடுவுல என்னதுன்னு கேட்டா உத்திரட்டாதி நட்சத்திரம் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுமே தவிர புரட்டாதி நட்சத்திரமோ இல்ல ரேவதி நட்சத்திரமோ உங்களுக்கு ஜாஸ்தி பிரச்சனையே கொடுக்காது. நடுவுல ஒரு 12 மாசம் தான் உங்களுக்கு, இல்ல ஒரு இதுக்கு 4 மாசம், நான் 16 மாசத்துக்கு தான் உங்களுக்கு பிரச்சனையே. ஓகேயா? அதுக்கு அடுத்தது வந்து ஜேஷ்ட நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் சொல்லியாச்சு. விபத்தை கொடுக்குற நட்சத்திரம் மூல நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம். உங்களுடைய மித்திர நட்சத்திரம் பூராடம், பரணி, பூர்வ பல்குனி நட்சத்திரம் உங்களுக்கு மித்திர நட்சத்திரம். உங்களுக்கு அதிமித்திர நட்சத்திரம் உத்திராடம், கிருத்திகா, அந்த உத்திர பல்குனி உங்களுக்கு இது அதிமித்திர நட்சத்திரம். அடுத்தது சித்திர நட்சத்திரம். சித்திர நட்சத்திரத்துல வந்து பிறந்தவர்களுக்கு சித்திர நட்சத்திரம், தனுஷ நட்சத்திரம் இதெல்லாம் ஜென்ம நட்சத்திரம். அடுத்தது சம்பத்தை கொடுக்கறது சுவாதி, சதயம், அந்த ஆதிரா வந்து உங்களுக்கு சம்பத்தை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது விசாகம், பூர்வ பத்திரபதா அண்டு பூர்வபத்திர அவங்க வந்து இங்கெல்லாம் விசாக நட்சத்திரத்துல இங்க என்னன்னு கேட்டா 2 பாதம் தான் இருக்கு. இங்க ஜாஸ்தி இல்ல, ஃபுல்லா இல்ல. விசாக நட்சத்திரம் இதுக்கு சித்திர நட்சத்திரத்துக்கு ஃபர்ஸ்ட் 2 பாதத்துக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன அந்த ஃபர்ஸ்ட் 2 பாதத்துக்கு இங்க வந்து இங்க வந்து மொத்தம் வந்து ஒரு பாதத்துக்கு 4 மாசம் இல்லையா? அப்போ ஒரு 4 மாசத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 4 மாசத்துக்கு பூர்வபத்திரபதால உங்களுக்கு ஆரம்பத்துல கஷ்டத்தை இருக்கும். குருவுடைய காயத்ரி சொல்லுவோம், ரொம்ப நல்லது. உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் லாபத்தை கொடுக்கறது. ரேவதி நட்சத்திரம் கொஞ்சம் அந்த கடைசியில ஒரு 16 மாசம்
ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி வரும். அதாவது சனி வந்து 8ஆம் இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அவர் தன்னுடைய கஷ்டத்த ஆரம்பிச்சுடுறார். ஏன்னா அடுத்தது உங்களுக்கு 8ஆம் இடத்துல வந்து சனி நீச்ச சனி வரப்போறார். அதனால ரேவதி நட்சத்திரம் டச் ஆகும்போதே உங்களுக்கு கொஞ்சம் முறை கஷ்டங்களை வந்து டெஸ்ட் காமிச்சுடுறார். அதனால ரேவதி நட்சத்திரம், அதனால கண்டிப்பா நீங்க வந்து புதனுக்கு பெருமாளை வணங்குறது, ஆஞ்சநேயரை வணங்குறது, இந்த மாதிரியான பண்ணுங்கும்போது, அப்புறம் இது சாதங்கள், பால் சாதம், தயிர் சாதம், அந்த மாதிரியான சாதங்களை, எள்ளு சாதம், இதெல்லாம் நீங்க நைவேத்தியத்தை மற்றவர்களுக்கு விநியோகம் பண்ணும்போது இந்த கஷ்டங்கள்ல இருந்து நீங்க உங்களை காப்பாத்திக்கலாம். அப்புறம் சாதக நட்சத்திரம் மூலம், அஸ்வினி, மகம் வந்து உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம். உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற நட்சத்திரம் வந்து பூர்வ அஷடாவும் இதுல இல்ல, பரணியும் இல்ல, பூர்வ பல்குனியும் அதுல இல்ல. உத்திர அஷாடா, கிருத்திகா, உத்திர பல்குனி இதெல்லாம் வந்து உங்களுக்கு மித்திர நட்சத்திரம், ஸ்ரவணம், திருவோணம், ரோகிணி, ஹஸ்த நட்சத்திரம் உங்களுக்கு அதிமித்திர நட்சத்திரம். ஸோ உங்களுக்கு இதுல எதுவும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு பிரச்சனை இதெல்லாம் வந்து வெறும் பூர்வ பத்திரப்பதா, அதாவது புரட்டாதி நட்சத்திரம். அதுதான் அது ரேவதி நட்சத்திரம் கடைசியில அது டிஃபிகல்ட்டி தான் கொடுக்கும், உயிருக்கு ஆபத்தெல்லாம் கொடுக்காது, கஷ்டத்தை தான் கொடுக்கும். அது வந்து நமக்கு அது வந்து நம்மள தயார் பண்றது, நமக்கு எத்தனைக்கு எத்தனை ஒரு வைரத்தை வந்து எத்தனை பாலிஷ் பண்றாலும் அத்தனைக்கு அத்தனை இந்த வைரம் வந்து நன்னா ஜொலிக்கும் இல்லையா? அதனால நம்ம வந்து பகவான் பாலிஷ் பண்றாரு, அவ்வளவுதான். அதை வந்து பாசிட்டிவா தான் எடுத்துக்கோ. வந்து காயத்ரி இதில் உள்ளது ஓம் விஸ்வ, இது வந்து குருவோட காயத்ரி. ஓம் விஸ்வத்வஜாய வித்மஹே குர்ணி ஹஸ்தாய திமஹி தன்னோ குரு பிரசோத்தியா, ஓம் காகத்வஜ வித்மே கட்கஸ்தாய திமஹி தன்னோ மந்த பிரசோத்தியா. அந்த நெட்ல கொஞ்சம் இதுவா எடுத்து, ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய திமஹி தன்னோ பூத பிரச்சோத்தியா. இந்த காயத்ரியை நீங்கள ஒரு மாலை, மாலைங்கிறது வந்து ருத்ராட்ச மாலையில ஒரு மாலையாவது நீங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரை வணங்குங்கோ, அன்னதானம் பண்ணுங்கோ, ஏழைகளுக்கு பணிஞ்சு போகும். நான் நினைக்கிறேன் நான் வந்து மிக விரிவாக, தெளிவாக ஒரு ஆஸ்ட்ராலஜி படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவளுக்கு நிறைய சந்தேகங்கள்ல இது நான் சொல்ல விஷயமா தீர்ந்தும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல பதிவு தான் இது எனக்கு பொறுத்த வரைக்கும். இது பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது நம்ம துலா ராசிக்கு